ஹாய், இது நம்மளோட மணாலி வீடியோ பார்ட் 2. பழைய வீடியோ பார்க்கணுன்னா சேனல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மணாலியில் ஸ்டே பண்ண போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேலி ரெசிடென்சி. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு பேக்கேஜ் டூர் தான் புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் உங்களுக்கு நான் பேக்கேஜ் டூர் எப்போயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நீங்களே பார்த்து புக் பண்ணுங்கள். இது மணாலியோட ஃபர்ஸ்ட் டைம்னால நான் பேக்கேஜ் டூர் புக் பண்ணியிருந்தேன். பட் நம்ம தனியாக பேசலாம் இன்னொரு வீடியோவில், எப்படி நம்மளே ட்ரிப்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்னோ வேலி ரெசிடென்சி வந்து ஒரு சூப்பரான நீட்டான பிளேஸ் தான். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இது வந்து மால் ரோட் கிட்டே இருக்குது. மால் ரோட் தான் மணாலியோட சென்டர் ஆஃப் த சிட்டின்னு கூட சொல்லலாம். இதுதான் அந்த மால் ரோட். நான் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து மால் ரோட் போனேன். ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் போனேன். 100 ருபீஸ் பே பண்ணேன் அந்த ஷேர் ஆட்டோக்கு. அதுக்கப்புறம் அங்கே மால் ரோட்டில் போயிட்டு நாங்கள் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணோம். உண்மையாலே மால் ரோட் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நீங்கள் மால் ரோட் போகணுன்னா பெஸ்ட் டைம் டு விசிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் தான். ஏன்னா லைட்லாம் போட்டு செம்ம கிளாஸாக இருந்தது. பார்க்கவே ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போன மாதிரி இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இங்கேயே நிறைய மோமோஸ்லாம் விற்றுது. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு போய் ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்து சீசு. இந்த சீசு போகிறதுக்கு நிறைய ரெண்டல் ட்ரெஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து ஒரு ட்ரெஸ் செட் 250 பே பண்ணி 3 பேருக்குமே எடுத்திருந்தோம். இந்த ட்ரெஸ் செட் கூட பூட்ஸும் வருது. மறக்காமல் சாக்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த சாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்குகிறோம். பட் நீங்கள் திருப்பி மறந்துலாம் கொடுத்துறாதீங்க. அந்த சாக்ஸ் நமக்கே தான். ட்ரெஸ் மட்டும் தான் ரெண்ட்டு. ட்ரெஸ் வித் பூட்ஸ் மட்டும் நீங்கள் ரெண்ட் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து 100. நெக்ஸ்ட் வந்து சீசு போகிறதுக்கு ஒரு ஜீப்பில் தான் போக முடியும், நார்மல் கார் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கனால அந்த ஜீப்புக்கு நாங்கள் வந்து 5000 பே பண்ணியிருந்தோம். சீசு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர பிளேஸ் வந்து சோலங்க்கு அடுத்து நம்ம அடல் டனல் க்ராஸ் பண்ணுவோம். அடல் டனல் க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம சீசு போவோம். சீசுங்கிறது ஒரு வில்லேஜ். ஸ்னோ அதிகமாக இருக்க டைமில் இந்த அடல் டனல் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் மணாலி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே அடல் டனல் ஓப்பனாக இருக்கா, சீசுக்கு போகிற வழியெலாம் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா புக் பண்ணுங்கள். ஏன்னா மணாலியில் மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடல் டனல் தான். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஃபுல்லாக செம ஸ்னோவாக இருந்தது. அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருந்தனால ரொம்ப வெஹிக்கிள்ஸும் இல்லை. ஹோல் பிளேஸ் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த அடல் டனல் க்ராஸ் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வருங்க. அந்த கேப் டிரைவர் ஆக்சுவலாக என்ன பண்ணாருன்னா இதான் சீசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் அதுதான் இல்லை, இன்னும் உள்ளே போகணும். நான் ரொம்ப கேட்டக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு போனார். பட் அந்த மாதிரி ஸ்கேம்லாம் இருக்குது. ஸோ பார்த்து இதை எது சீசு அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டுட்டு போங்க. போகிற வழிலாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 ஃபீட்டுக்கு ஸ்னோ இருந்தது. பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது. இந்த சீசு பார்த்திங்கன்னா லாஹோல் அப்படின்னு ஒரு பிளேஸில் தான் இருக்குது. இந்த சீசூவில் நிறைய ஹோம் ஸ்டேஸ், டோம் மாதிரி ஸ்டேஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. பட் யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பிளேஸில் புக் பண்ணணுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த சீசூவில் இருக்க அந்த ரிவர். அங்கே வந்து ஜிப்லைனும் இருக்குது. நாங்கள் வந்து ஜிப்லைன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நானும் ருத்ராவும் தான் ஜிப்லைன் போனோம். இந்த ஜிப்லைனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 ஒரு பர்சனுக்கு கேட்குறாங்க. அது இல்லாமல் வீடியோ எடுத்து கொடுக்கணுன்னா 500 கேட்குறாங்க. இதுதான் அவங்க எடுத்து கொடுத்த வீடியோ. பட் நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோக்கு 200 ப்ளஸ் ஜிப்லைனுக்கு 500 அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். பட் ஏன் நம்ம 500 கொடுத்து இந்த வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து கொடுக்குற வீடியோக்கும் நம்ம எடுக்கிற வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட ஃபேஸ் சுத்தமாக தெரியாது. ஏன்னா இது மிகப்பெரிய ஜிப்லைன். ஒரு ரிவர், பெரிய ரிவர். அதை ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அங்கே ஃபன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரிட்டன் வரலாம். அந்த பக்கம் இருக்க ஸ்னோ பார்த்தீங்கன்னா செம்ம அன்டச்ட், அப்படியே காலை வச்சாலே உள்ளே போச்சு. ஸோ சீஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஹாட் சாக்லேட்லாம் இருந்தது, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க அந்த வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனேன். ஆக்சுவலாக இதெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கக்கிட்ட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கேட்டு இந்த பிளேஸ்க்கு நான் போனேன். ஸோ இந்த பிளேஸில் தான் ஸ்டேஸ் நிறைய அவைலபிள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா ஆன்லைனில் நம்ம புக் பண்ணலாம். பட் பேக்கேஜ் டூர்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களை சீசூவில் கூட்டிகிட்டு போய் விடணும் இல்லையா. இது ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதனால அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். ஃபுல்லாக ஸ்னோ வியூ தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போன ட்ரெஸ் எதுவுமே எனக்கு யூஸ் ஆகலை. யாருக்கு தான் யூஸ் ஆகணும், நான் ஸ்னோலேயே படுத்துக்க போகிறேன், உருள போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கணும். பிகாஸ் நான் பூட்ஸை தவிர எதுவுமே யூஸ் பண்ணல. அந்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டு சும்மா தான் உட்காந்துருந்தேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சுத்தமாக குளிரவே இல்லை. நான் ஸ்வெட்டரை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. பட் நைட்டு நீங்கள் சீசூலேயே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட தெர்மஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. தவிர அங்கே ஹீட்டர்ஸ்லாம் நம்ம தனியாக தான் ரெண்டலுக்கு வாங்கிக்கணும். மேபி 200 300 இருக்கலாம். அங்கே நார்மல் ஹோட்டல் எல்லாமே அப்படிதாங்க. ஹீட்டர் அவங்களே கொடுக்க மாட்டாங்க, தனியாக தான் எடுத்துக்கணும். ஸோ பிளான் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீசு முடிச்சுட்டு சோலாங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் சோலாங் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு சீசூலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணேன். அடுத்து நாங்கள் அட்டல் டனல் க்ராஸ் பண்ணி திருப்பியும் சோலாங் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம மணாலி போக முடியும். அட்டல் டனல் செம்ம டார்க்காக இருந்தது, செம்ம லாங், அது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதில் கூட ஒரு ஸ்கேம் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிளான் படி நம்ம வந்து சோலாங் தான் போனோம். பட் சோலாங் வந்து மணாலிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் சீசு. நான் சீசுக்கு வந்து வேறு ஜீப் ஹையர் பண்ணி போயிட்டேன், ஏன்னா கார் போகாதுன்னு சொன்னனால. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நாளைக்கு சோலாங் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் முடியாது, சோலாங்கும் இன்றைக்கே தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் 5000 பே பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எனக்கு மனசு வரல. நாளைக்கு என்ன சோலாங் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் கேப் டிரைவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் இல்லை அதுக்கு நீங்கள் தனியாக தான் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வந்தாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் அவங்ககிட்ட திருப்பி சொல்கிறேன், பேக்கேஜ் டூர் புக் பண்ணாதீங்க. நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம், எப்படி நம்ம புக் பண்ணுறது, என்ன ஐட்டினரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீசு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கவே ஈவினிங் 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரூம் போய் செக்இன் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் வெளியூர் போனேன்னா எப்போயுமே புது ஹோட்டல் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கும் நம்ம ஒரு புது ஹோட்டல் தான் ட்ரை பண்ண போகிறோம். அடுத்து நம்ம எந்த ஹோட்டல் போக போகிறோன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ.